ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை எல்லாம் மலைப்பகுதியில் கொண்டு போய் சென்று மேய்த்து பிறகு இரவு நேரங்களில் தன் இருப்பிடத்தில் வேலி அடைத்து ஒவ்வொரு நாளும் அந்த ஆடுகளை பராமரித்து பாதுகாத்து வந்தாராம். இப்படியாய் ஒவ்வொரு நாளும் அந்த மேய்ப்பன் செய்து கொண்டு வரும்போது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆடு அதை இப்படியாய் நினைத்ததாம், நம்மளை ரொம்ப சுதந்திரமாக விடாத நம்மளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாரு இந்த மேய்ப்பன், இவர்கிட்டமிருந்து எப்படியாவது நம்ம தப்பிக்கணும், எப்படியாவது நம்ம தப்பித்து சுதந்திரமாக இந்த காடு முழுவதும் நம்ம சுற்ற வேண்டும் அப்படின்னு இருதயத்தில் நினைத்து அது ஒரு நாள் என்ன பண்ணுதான், அந்த வேலியை விட்டு அது தப்பித்து காட்டின் வழியாய் அது சென்று கொண்டு இருந்ததாம். அதுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம் மேய்ப்பன்கிட்ட இருந்து, இனி இந்த காடு ஃபுல்லாக நம்ம சுற்றி திரிய போகிறோம் அப்படின்னு அது சென்று கொண்டு இருக்கும்போது அது யாரோட கையில் சிக்கி கொண்டதான், ஓநாயின் கையில் அது சிக்கி கொண்டதான். பிரியமானவர்களே, ஓநாய் முதலாவது அது எந்த உறுப்பை பட்சிக்கும் தெரியுமாங்க? அது இருதயத்தை தான் பட்சித்து போடுமா. இன்றைக்கும் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் யார் உங்கள் பெற்றோர்கள் உங்களை சுதந்திரமாக விடலை, எப்பொழுதும் என்னை அவங்க பார்வையிலே வச்சுருக்காங்க, என்னை எந்த காரியமும் சுதந்திரமாக பண்ண விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு அது கசப்பாக தெரியலாம், இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியலாம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவங்க பார்வையில் நீங்கள் இருக்கும்போது தான் நீங்கள் பாதுகாக்கப்படுறீங்க அப்படின்றத நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பாதுகாப்பில் இருக்கும்போது தான் நீங்கள் சரியான பாதையில் நீங்கள் செல்ல முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் இருக்கணும். எப்படி அந்த மேய்ப்பன் ஒவ்வொரு நாளும் அந்த ஆடுகளுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் சந்தித்தார், அதே போல் மாலை நேரத்தில் அவர் அதுக்கு பாதுகாப்பையும் தந்தார். அதே போல தாங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு ஒரு பாதுகாப்பை தருகிற தேவனாய் இருக்கிறார். இதை நம்ம வேதத்தில் நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால், நீதிமொழிகள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23வது வசனம் எப்படியாய் சொல்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஆம் பிரியமானவர்களே, நம்மளை சுற்றி நம்ம ஆண்டவருடைய பார்வை விட்டு நம்ம விலகணும், நம்மளுடைய பெற்றோருடைய பார்வையை விட்டு நம்ம விலகிறோம் அப்படின்னா நமக்கு ஆபத்து நிச்சயம் என்பதை நம்ம உணர்ந்து நம்ம அவர்களுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க. ஆமேன். காட் பிளஸ் யூ.